என்னடா ஆமாண்டா எல்லாத்தையும் வேற எங்க இதை சொன்னா அண்ணனும் சேர்ந்து ஒரு படம் பண்றோம். நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஃபர்ஸ்ட் ப்ரோமோவை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபர்ஸ்ட் ப்ரோமோவை பொறுத்த வரைக்கும் கவின் அதுக்கப்புறம் சாண்டி ரெண்டு பேருமே வீட்டுக்குள்ள வந்ததை காமிச்சிருக்காங்க. இதுக்கப்புறம் இந்த ப்ரோமோல என்னெல்லாம் நடந்தது அப்படின்றத பார்க்கறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக்கை போடுங்க. ரெக்வஸ்டா தான் இந்த விஷயத்தை கேட்குறேன். நீங்க லைக் போட்டீங்கன்னா இந்த வீடியோ பூஸ்ட் ஆகிறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ தயவு செஞ்சு பார்க்குறவங்க இன்னும் லைக் போடாமல் இருக்கீங்கன்னா ஒரு லைக்கை மட்டும் போட்டு கண்டினியூ பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஆக்சுவலாக நியூஸ் வந்ததுங்க, உண்மையிலேயே நைட்டு எல்லாம் நியூஸ் வந்தது. கவின் அதுக்கப்புறம் வந்து சாண்டி உள்ள வர போறாங்கன்ட்டு. அவங்க எதுக்கு இந்த நேரத்தில் வராங்கன்ற மாதிரிலாம் நான் யோசித்தேன். உண்மையிலேயே அது நடந்திருக்கு. அப்படி பார்த்தா வேற ஒரு நியூஸாக வந்தது. அந்த நியூஸ் என்னன்றதை சொல்கிறேன். இப்போதைக்கு 4 பேர் தானே ஃபைனலிஸ்டாக இருக்காங்க. அந்த 4 பேரில் ஒருத்தங்களை மிட் வீக்லேயே எவிக்ஷன் பண்ணுறாங்க. மிட் வீக்னா வந்து அதான் ஃபைனல்ஸ் ஸ்டேஜுக்கு முன்னாடி, அதாவது சனிக்கிழமை எவிக் பண்ண வாய்ப்பு இருக்குது. அப்படி 4 பேரில் ஒருத்தர் போக போகிறாங்கன்னா யார் போக வாய்ப்பு இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்றதை சொல்லுங்கள். ஏன்னா ஒருத்தர் போக போகிறாங்கன்னு சொல்கிறாங்களே தவிர யாருன்றதை யாருமே தெளிவாக சொல்ல. எனக்கு தெரிஞ்சு அரோரா இல்லைனா விக்ரம் தான் போகிற மாதிரி சொல்லுவாங்க. அப்படிதான் போகவும் வாய்ப்பு இருக்கு. காரணம் என்னன்னா, திவ்யா அன்அஃபிஷியல்ல ரொம்ப டாப்ல இருக்காங்க. செகண்ட் இடத்துல சபரி இருக்காரு. அஃபிஷியல் ஓட்டிங்லையும் ஏறக்குறைய இப்படி தான் இருக்கும். கொஞ்சம் முன்ன பின்ன வேணா இருக்குமே தவிர மற்றபடி இவங்க தான் முதல் 2 பொசிஷன்ல இருப்பாங்க. அரோரா விக்ரம அடுத்த 2 பொசிஷன்ல தான் இருப்பாங்க. வெளியே போகிறதுன்னு ஆயிடுச்சுன்னா விக்ரம் இல்லைனா அரோரா இவங்க 2 பேரில் யாராவது தான் ஃபைனல்ஸுக்கு முன்னாடி போக வாய்ப்பு இருக்குது. எதுக்காக இவ்வளோ ஆளை குறைக்கிறாங்கன்றது தெரியல. அதாவது சாண்டி கவின் வர வாய்ப்பு இருக்குன்னு சொன்னாங்கல்ல, அது நடந்துருச்சு. ஸோ இதுவும் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இவங்க 2 பேருமே வந்து அந்த டைம் இவங்க சீசன் 3ல் வரும்போது ஃபன்லாம் பண்ணுவாங்களே, அந்த ஸ்கூல் டாஸ்கில் வந்து ஃபன்னியாக பேசிப்பாங்கல்ல, டே எங்கடா இருக்க அப்படின்னு குழந்தைங்க மாதிரி பேசுவாங்கல்ல, அந்த மாதிரி உள்ளே வந்தோடனே பேசி காமிச்சிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் கானா வினோத்தை வந்து கவின் போய் கட்டி பிடிக்கிறாரு. அப்போ பிக் பாஸ் இருக்கார்ல, என்ன 2 பெட்டி எடுத்தவங்களும் கட்டி பிடிச்சிக்கிறீங்க போல அப்படின்ற மாதிரி கிண்டல் பண்ணுறாரு. இவங்க 2 பேருமே சிரிச்சிட்டு இருக்காங்க. இவங்க 2 பேர் எதுக்காக வந்தாங்க அப்படின்றது இப்போதான் தெரிய வருது. 2 பேருமே சேர்ந்து ஒரு ப்ராஜெக்ட் பண்ண போகிறதா சொல்கிறாங்க. சாண்டி டைரக்ட் பண்ண போகிறாரா இல்லை இவங்க 2 பேர் நடிக்க தான் போகிறாங்களான்னு தெரியல. அதான் மேபி 2 பேர் நடிக்க தான் வாய்ப்பு இருக்குது. சாண்டி டைரக்ஷன் பண்ணுவாரா தெரில. ஏன்னா சதீஷும் டான்ஸ் மாஸ்டர் ஆக்டர் தான். அவர் ஒரு படத்தை டைரக்ட் பண்ணாரு. ஸோ அப்படி இருக்கும்போது சாண்டி சொல்ல முடியாது, டேரக்டர் அவதாரம் கூட எடுக்கலாம். அப்படி இல்லைனா இவங்க 2 பேர் சேர்ந்து நடிக்கிற படமாக இருக்கும். அதை பற்றி பேசுறதுக்காக இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க போல. கவின் என்ன சொல்கிறாருன்னா, இந்த விஷயத்த இங்கே சொன்னால் தான் நல்லா இருக்கும். ஏன்னா இங்கே தான் எங்களுக்குள்ள அந்த பாண்டிங் உருவாச்சு. ஸோ இந்த இடத்துல அதை சொன்னால் நல்லா இருக்கும்ன்றதுக்காக தான் வந்திருக்கோம். நாங்கள் 2 பேர் சேர்ந்து அண்ணனும் நானும் சேர்ந்து ஒரு படம் பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ ஆடியன்ஸ் எல்லாருமே, அதான் ஆடியன்ஸ்ன்ற பாருங்க, உள்ளே இருக்க கண்டஸ்டன்ட் எல்லாருமே சந்தோஷம்லாம் பட்டுட்டு இருக்காங்க. ஃபைனல்ஸ் வந்துருச்சுங்க. ஆனால் ஒரு ஃபைனல்ஸ்க்கான ஃபோர்ஸே இல்லை இந்த சீசனை பாருங்களேன். எப்போவுமே ஃபைனல் வரும்போது பயங்கரமாக வந்து எல்லாருமே அதை பற்றி தான் பேசுவாங்க. ஐயோ ஃபைனல்ஸ் வரப்போது, இவங்க ஜெயிப்பாங்களா அவங்க ஜெயிப்பாங்களா அப்படின்ற மாதிரி. ஆனால் இந்த சீசன் தாங்க எனக்கு தெரிஞ்சு எவன் ஜெயிச்சா என்னடா பெருசாக ஒரு ஈடுபாடே இல்லாத மாதிரி தான் இருக்காங்க. ஏன்னா மக்கள் நேசிச்சு எல்லாரையும் வெளியே அனுப்பிட்டாங்க. இப்போ பார்வதிக்கு எவ்வளோ வெறுப்பு இருந்ததோ அதே சமயம் சப்போர்ட்டும் இருந்தது. கமருதீனுக்கு எவ்வளோ வெறுப்பு இருந்ததோ அதே சமயம் சப்போர்ட்டும் இருந்தது. அதே மாதிரி கானா வினோத்தை பொறுத்த வரைக்கும் 90% சப்போர்ட் தான். ஒரு 10% அவர் இது பண்ணாரு அது பண்ணாரு தப்பாக இருந்தது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. நானே சொல்லியிருக்கேன் அதெல்லாம் வந்து அவர் அது பண்ணது சரியில்லை இது பண்ணதுன்னு. ஆனால் ஓவராலாக வந்து அவர் ஓகே தான். ஏன்னா வந்து ஃபைனலில் ஜெயிக்கிற அளவுக்கு அவர்கிட்ட கெப்பாசிட்டி இருக்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்கு. ஸோ 90%, அதாவது 90% ஆதரவாளர்கள் வந்து இப்போ அப்செட்டில் இருக்காங்க. அதனாலேயே வந்து அது ரிஃப்ளெக்ட் ஆகுதுங்க கேமில். ஏன்னா வந்து கேமில் யார் ஜெயிச்சா என்னன்ற மோட்டில் தான் எல்லாருமே பார்க்குறாங்க. நிறைய பேர் ட்விட்டரில் நம்ம கமெண்ட்ஸை பார்க்குறோம், நிறைய இடத்துல கமெண்ட்ஸை பார்க்குறோம்ல, ஒரு ஈடுபாடே இல்லாமல் இருக்காங்க. அதனால ஓட்டிங் கூட கம்மியாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா வார நாட்களில் அன்அஃபிஷியல் ஓட்டிங்கில் அவ்வளோ ஓட்டு பதிவாயிருக்கு. கானா வினோத் அவ்வளோ ஓட்டு எடுத்திருக்காரு. இப்போ கானா வினோத்தோட சப்போர்ட்டர்ஸ் பெருசாக ஓட்டே போடுறது இல்லை போல. ஏன்னா இந்த ஃபைனல்ஸில் ஓட்டு வரவே மாட்டேங்குது. எப்போவுமே சாதா வீக்கை விட ஃபைனல்ஸ் வீக்கில் ஓட்டு ரொம்ப அதிகமாக வரும். நிறைய பேர் போடாதவங்க கூட ஓட்டு போடுவாங்க. ஆனால் இந்த வாட்டி அப்படி நடக்கிற மாதிரி தெரில. ரொம்ப ஓட்டே கம்மியாக தான் வருது. திவ்யா தான் ஓட்டுபடி பார்த்தா திவ்யா தான் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதை பற்றி உங்களுக்கு ஏதாவது கருத்தோ மாற்று கருத்தோ இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். வேற ஒரு வீடியோவில் நம்ம பார்க்கலாங்க.